உன்னுடைய தங்கைகள் நீதானே அண்ணா நாங்களும் தெய்வம் எழுதாத வேதம் எழுதியதென்ன பதப்படிந்தோமே நாங்கள் ஒரு நூல் கொண்டு ஒரு வாழை நான் தினந்தோறு வணங்கிடும் தோளை ஆசை தங்கைகள் மனதார ரோகிணி தேவகி ரோகிணி என்றென்று நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் சத்து விடுவீர்கள் நன்மைகளை சேர்த்து விடுவீர்கள் என் நிலைமை என்ன ஆகா என்னடா இது மரியாதை பார்த்தாயா என்ன மரியாதை பார்த்தாயா தங்கச்சிங்க சின்னதா இருக்க சொல்ல பார்த்தது இப்ப எல்லாம் ஆமா உன் தங்கை உனக்கு மரியாதை கொடுப்பாளா வயசுக்கு வந்துச்சு பார்க்காம என்ன இருக்க முடியாதா தங்கச்சி ரோகிணி சக்தி கூட போடாது தெருவில் அப்படியே மூக்க ஊற்றின்னு கிளை 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 வடியாரம் நான் அப்படியே பார்ப்பேன் கொஞ்சோண்டு வெள்ளம் கொடுமான்னு கேட்பேன் நீ அப்படியே கிள்ளி கொடுப்ப நான் போட்டுப்பேன் இப்ப கொஞ்சம் வெள்ளம் போடும் இப்ப கிள்ள நான் வராதா என் தங்கைகள் எனக்கு கொடுக்க மரியாதை பாடுறா என்ன பிரசாதமா தராங்க அது மூஞ்சது கண்ணி வராது அப்படி வாய் மேலே போட்டுருந்தேன் சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டுலாம் விளையாடணும் அப்பா அம்மா விளையாட்டு நான் தான் விளையாடணும் அப்படி வாய் மேலே போட்டுருந்தேன் போற தூர டா சொல்ற பத்தியா நான் டா வாடி டீ சொல்றீங்க வேற என்னடா சொல்றது ஒண்ணு மாமா அவனை விட்டு விடு மாமா மாமா டாபுர் மாமா டாபுர் மாமாடா யாரோ பாய் மரியாதை மாமா அண்ணா பார்க்க முடியல இருக்க முடியாதம்மா உங்களை பார்த்த உடனே நான் மகிழ்ச்சியாக ஆகிவிட்டேன் அப்படியா உன் முகத்தை பார்க்கும்போது ரோகிணி உனது முகத்தை பார்க்கும்போது எப்படி காட்சி அளிக்கிறேன் ரோகிணி தேவகி பாண்டில் வரும் புழு நீங்களும் வளர்ந்து ஆளாகி விட்டீர்கள் கன்னி பருவம் நீங்க மங்கை பருவம் உங்களுக்கு செய்ய பண்ணி பார்க்க மாட்டேன் தெரியாது எங்களுக்கு ஆமா அவன் என்ன சொன்னான் மீச அவ்வளவு பேர் வச்சுக்க ரெண்டு பொண்டாட்டி என்ன பண்ணீங்கன்னு ஏன்டா அப்படி கேட்டா அப்படி கேட்டா அப்படியா கேட்கலாம் ரெண்டு ஒய்ஃபை வச்சு என்னடா பண்ணீங்கன்னு கேட்க கூடாது மேல அடிப்பேன் நாளைக்கு வரீங்கதான் எங்க நாளைக்கு வர எங்க கூட்டும் போறியா கேட்டு தெரிஞ்சுக்கோ குத்து பண்றது கிடையாது அவனை சும்மா விடாதீங்கன்னா அவன் எவ்வளவு ஒரு ஆணவர் இருந்திருந்தா இப்பேற்பட்ட வார்த்தை எடுத்துரைப்பான் அமைதியா பாத்துக்கிட்டு அங்க சாண கல்லுக்கு போட்டு
இங்க பாரு நல்லா. அண்ணா பார்க்கலாமா? எங்கிட்டு ஏய் வருது வந்து தெரியல நீங்க. ஏய் கை பாவனை எங்க வருது எங்க வருது கை ஏடா, பாவனை? போராட்டமா போச்சடா உங்க ரெண்டு பேரும் போற ரொம்ப பேசாத. ஆ, உள்ள ஒரு தேங்காய் முடி வெளி வர நீ மாதிரி. பாத்தியா நீ பாத்தியாடா ஏய் நீ பாத்தியா தேங்க முடிய நான் ஏன் பார்த்துட்டு? பாரு, வாயிலே அடிக்கிற உன் தங்கச்சிய. ஏய், அப்புறம் நான் எதுல அடிப்பேனோ தெரியாது. என் தங்கையிடம் அரசாங்க விஷயம் பேச போகிறேன் நான். அமைதியாக இரு. நான் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக பாலூட்டு சீராடி தங்கத்துடைய தாளாட்டி இப்போது ஆளாக்கி விட்டேன். வளர்ந்து அம்மா, தங்கச்சி. ஆமா, 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 ஆமா. கன்னி பருவம் நீங்கி தங்கை பருவம் அடைந்து விட்டீர்கள். ஆகவே உங்களுக்கு திருமணம் செய்யலாம் என்று யோசனை பட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னது ஏய் திருமணமா நாளே கட்டிக்குவா உனக்கு வயசு பத்தாதுமா? தங்கா அக்கா இங்க வாடி என்னக்கா அண்ணா சொன்னாரு அந்த வார்த்தை கிட்டயா உண்மைதானா நம்ம இருவருக்கும் திருமணம் சொல்றாரு கேளுங்க. ஆமா திருமணத்தை பத்தி உனக்கு தெரியுமா அக்கா ஆ. அப்படின்னா என்ன கூட எனக்கு தெரியவே தெரியாதே எனக்கு கூட உனக்கு தெரியுமா சத்தியமா எனக்கு தெரியாது அக்கா சரி நம்ம இருவருக்கும் திருமணத்தை பத்தி தெரியாது ஆமா அது இருக்கிற அணி போண்டா அவன் ஐயா, மாங்கொத்தி மாங்கொத்தா. அது எங்க சொரு விட்டு? தெரியாது வீட்டு வாசலுக்கு வெளியில சொல்லுவாங்க அங்க உங்க வாசல்ல அது இருக்கு பாரு காங்கிரீட் போட்டுட்டு இருக்குது. எங்க நீ பாத்தி ஏய் சொரு முடி அடிப்போம். ஏச்சி வாய முடி இங்க வாங்கிட்டா ஏய் மூணு தள்ளி விட்டு. என்னக்கா உங்களுக்கு தெரியும். நீங்கள் கேட்டா சொல்ல மாட்டேன். டேய், எம்ஜி, இங்க வா. ஏன்னா இதுக்கு நான் கிளாஸ் எடுத்துக்கிறேன் நான். ஸ்பெஷல் கிளாஸ் கல்யாணத்தை கற்றுக் கொடுக்க. ஸ்பெஷல் கிளாஸ் வருவீங்க. நான் வருவேன்டா நைட்டு 12 மணிக்கு தான் வருவீங்க. ஏய் அது நடுவேறும் அப்பதான் எல்லாரும் தூங்குவாங்கடா ஐயோ செய்முறை விளக்கப்படலாம் இருக்குது. செய்முறை விளக்கப்படம். கல்யாணம்னா கத்து தரத்துக்கு பெரிய பாம்பு வளர்த்து வச்சுக்கிறேன். என்ன பாம்பு பாம்பு எங்க இருக்குது? எங்க இருக்கு உத்து உள்ள இருக்கும் குத்து எங்க இருக்குது? இருக்கிற இடத்துல தான் இருக்கும் அது பாம்புக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அது 12 மணிக்கு தான் பாம்பு அப்படி ஏய் இங்க வாங்க பெரிய பாம்பை பார்த்து ஆமா பாம்பு தான் திருமணமா இப்ப நீ தானே சொன்ன கிளாஸ் 12 மணி கிளாஸ், அப்படி என்ன கிளாஸ் ஈசந்திர கிளாஸ் அது எதுக்கு பயன்படுத்துவாங்க அது கொடுப்பாங்க. எதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வரதுக்கு பாம்பு கொடுப்பாங்க. பாம்புக்கு அது குடிச்சாதான் பாம்பு செம்பா வேலை செய்யும். எனர்ஜியா இருக்கும் அப்படியா சரிடா மிக்சிங் அடுப்பு தேவையா? ஏய், பாருக்க அவனை வாங்க. என் தங்கைகளுக்கு திருமணத்தை பற்றி தெரியாது. ஆமாங்க. அரண்மனையிலே முடங்கி கிடக்கிறார். ஆகவே நீதான் பக்குவமா எடுத்து சொல்லணும். இது ரெண்டு தான் அனுப்புற வரைக்கும் கல்யாணம் பண்ணி அனுப்புற வரைக்கும் விளக்கமா சொல்லிச்சுக்கிறேன். சீக்கிரமா வாடா. சொல்லிச்சுக்கிறேன், சொல்றா. ஒவ்வொன்றா எடுத்து 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 சொல்லிடா புரியும்படி இந்த முருகரி அதே மாதிரி தான். வெக்கத்துல கையை முறுக்கிறேன் திருமணம்னா தெரியாதா? தெரியாதா ஐயோ ஐயோ, குழந்தைங்க நல்லா வந்து திருமணம் தெரியாதம்மா. நின்னுக்கிறன்னா ஆமா நல்லா நின்னுறன்னா ஆமா. இதுக்கு பேர் தான் திருமணம். அப்படியா ஏண்டா அப்படியாடா திருமணமா அப்புறமா புனியணும். எப்படி இப்படியா தாலி கட்ட சொல்லி புனியணும், புனிச்சு கொடுக்கணும் என்னத்த கொஞ்சம் கொடுக்கணும் தாலிய. ஏய் நீ ரொம்ப மொட்டை மொட்டையா பேசுற பேசும் வார்த்தை தெளிவாக பேச வேண்டும் இல்லன்னா வாய் இருக்காது உனக்கு நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன் நீ வாழ்வன்ற நான் வாழ்றேன். ஏண்டா என்ன சொல்ற அக்காவை ஏண்டா அப்படி சொல்ற எதுக்கு சொல்ற பார்த்தியா தங்கச்சி எவ்வளவு கோவப்படுறானு பாருன்னு என்னடா என்னடா பாரு. ஏய் நீயே பரவாயில்ல, தங்கச்சி எத்தனை வாங்கி காய்ச்சல் பார்த்து வாங்கி கலக்கிறதுனா என்னடா கடையில வாங்கி கழிக்கல, நம்ம கோலம் மாவு போட்டு கழிக்கல. ஆமா கோலமாவை போட்டு கலக்குறாங்களா பொங்கலுக்கு போய் கோலம் போடல நீங்க. ஆமா வண்ண வண்ணமா போடுவோம் என்னடா கல்யாணத்துக்கு பயப்படுற மாதிரி இல்லை. அப்படியா இந்த ட்ரெஸ் இருக்கும். என்னதுடா எம்எம் பிராடா. ஏய், என்னடா சொல்ற? தாலி அறுக்க
சொல்ற கேளுங்க. எந்த கோலூருக்கு போங்க. கோலூர்ல உங்க காலுக்கு ஏத்த செருப்பு. ஆமா, செருப்புக்கும் கல்யாணத்துக்கும் அப்படி பின்னிக்கணும் இருக்குது. அவ்வளவு ஒத்துமையா? ஏன் கேக்குற? தெளிவாலாம் சொல்ல முடியாது. வேற எப்படி? செருப்பு கடைக்கு போயிட்டு உங்க காலுக்கு ஏத்த செருப்பு, சின்ன செருப்பா இருந்தா அது செட் ஆகாது. உங்க காலுங்களுக்கு ஏத்த செருப்பு எடுத்து போட்டு கடைக்காரி எடுத்து போடுவார். புது செருப்பு. ஏன் சைஸ் நம்பர் 9டா? சைஸ் கூட 9 தானே? ஆமாங்க. 9ஆம் நம்பர் செருப்பு. உனக்குமா? எனக்கு 8டா. ஒண்ணு தானே டிஃபரெண்ட். உனக்கு 9, உனக்கு 8. ஆமாண்டா. எங்கடா தொடற? நீ கூட நான் தானே. நீ கைய உடைச்சிருவேன். அப்ப எல்லாம் சேர்த்து தானே போங்க. ஒரு பூச்சண்டா. அதனால புது செருப்பு முதல்ல போட சொல்ல எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு தெரியுமா? இப்படி சொல்லக்கூடாது. முதல்ல ஒரு செருப்பு போட சொல்லும். புது செருப்பு இருக்கும். இவ்வளோ டைட்டாவா? என்ன பண்றது? 4 முறை போட்டு எடுத்துட்டா அப்படியே லூஸ் ஆயிடும். அதேதான் கல்யாணம். எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாப்பிள்ளை எந்த நாட்டு இளவரசர்? அவர் பார்ப்பதற்கு எப்படி இருப்பார்? அது மட்டும் கிடைக்காதுன்னா அவர் வீரத்திலையும் அண்ணா, எங்களுடைய அழகுக்கும் எங்களுடைய அறிவுக்கும் ஏற்றவராக இருப்பாரா? இருந்தாலும் எங்களுக்கு திருமணம் சொல்றீங்க. அப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் நான் பார்க்க போகிறேன். அண்ணா, எங்களுடைய மனதில் எவ்வளவு மனக்கோட்டை கட்டி வைத்திருக்கிறோம் தெரியுமா? அண்ணா, வருகிற மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டி இருக்கிறார்கள். எங்க குறிச்சு பாக்குறேன். இப்படி முன்னவா ஏண்டா? அது மட்டுமா? அவர் படிச்சவரா, பட்டம் பெற்றவரா, இல்ல வீரத்தில் சிறந்தவரா, ஏண்டா இல்ல அறிவில் தான் சிறந்தவரா? எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? அண்ணா, அன்பில் சிறந்தவரா, அவர் பண்பில் உயர்ந்தவரா, அவர் அன்பில் சிறந்தவரா. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அழகா கேட்குது. உடன் பிறந்த தங்கை கேட்கும் பொழுது அண்ணன் செய்து வைக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக செய்து முடிக்க போகிறேன். நானு என் தங்கைகளுக்கு ஏற்ற கணவனை பார்த்து இப்போதே நான் அவருக்கு திருமணத்தை நடத்த போகிறேன். இப்படிதான்? ஆமாமா, உடனடியாக ஏற்பாடு செய்ய போகிறேன். அழகான மாப்பிள்ளை இப்போதே நான் பார்த்து விட்டேன். உனக்கு ஏற்ற மாப்பிள்ளை
தங்கைக்கு அவளுக்கு ஒரு ஏன்னா அப்படியா பிறந்ததுல இருந்து தங்கையை விட்டு நீ பிரிந்தது கிடையாது. ஆமா தங்கை சொந்த இடத்துல கையை வைக்காதான்னு நீ அண்ணல போய் என்னால வா. எதுக்கு நீ அங்க வைக்க சொல்ற. அங்க போய் நின்னு பேசு, அங்க போய் நின்னு பேசுடா. வெட்டி இப்படி உங்க இருவருக்கும் இருவருக்கும் சின்ன வயதிலிருந்து பிரிந்தது கிடையாது. ஆமா என்னை விட்டு என்னோட தங்கை பிரிந்தது ஆனா கிடையாது. இவளுக்கு எப்பொழுதுமே ஒற்றுமையாக ஒன்றாகவே இருக்க வேண்டும். அதனால ஒருவனுக்காக உங்க இருவருமே திருமணம் செய்து வைக்க போறோம். அப்படியா அக்கா கேட்டாயா கடைசி வரைக்கும் மாப்பிள்ளை கலங்காத பாத்துக்கணுமா. அது மட்டுமல்ல, நீங்கள் எப்பொழுதுமே இணை பிரியாமல் இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வாரத்துல 7 நாள் 3 நாள் நீ இரு, என்ன இருக்கணும் 3 நாள் நீ இரு, மீதி ஒரு நாள் 2 பேரும் என்கிட்ட வாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி சூடு தணிச்சு அனுப்புறேன். நாளை தினம் வெள்ளிக்கிழமை உங்கள் இருவருக்கும் திருமணம் செய்ய போகிறேன். அப்படியாண்ணா அதுவரை நீங்கள் இருவரும் நந்தவன சோலையில் அழகாக சந்தோஷமா மானாவரே சுத்திங்க இருக்காதீங்க. கல்யாணத்துக்கு தேதி வச்சுதான் எல்லாம் லோடி வைத்திருவான். பாருடா, உடனடியாக அந்த திருமணம் சொல்றாரு. இப்படி நாங்க சென்று ஆடி பாடி சந்தோஷம் தானே? டாடா. சூப்பர். சின்ன வயசுல கொடுத்தவங்க அப்பா பால் வெடி படிக்க சொல்லலாம். அதுல இருந்து பழக்கம். ஏன் கால் இப்படி போச்சு, கை நாடுது? அது என்ன தெரியல. அது எடுத்த எனக்கு நெருப்பு முறுக்குது. இருந்தாலும் உனக்கு அந்த தூர நினைப்பு வருகிறது. நாளை தினம் என் தங்கைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும். ஆகையா அழகான மாப்பிள்ளை யாராக இருக்கும் தேடலாமா? நம்ம டிரைவருக்கு கட்டிட்டான்னா நல்ல வண்டி ஓட்டுறாரு. புடிச்சுக்கணும் முறுக்குறாண்டி அம்மா கூட. நீண்ட காலமாக யோசனை வந்து விட்டது எனக்கு. நீண்ட நாட்களாக எனது இல்லத்தில் குலகுருவாக இருக்கிறார். யாரவர்? வசுதேவர். இதுவரை அவருக்கு நான் குரு காணிக்கை செலுத்தவில்லை. ஆகையால் அவரை பார்த்து குரு காணிக்கை செலுத்த வேண்டும். சீக்கிரம் விருந்து சென்று அவரை எடுத்துக்கொண்டு வா. தங்கைகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம். இந்த நேரத்துல குலகுருவை பார்க்கலாம். பார்க்க வேண்டும். சரி, ஏற்பாடு செய்யுங்க. ஐயா